ஒரு பழைய பைபிள் 100 வருடங்களாக ஒரே வீட்டில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்ததாம். அது சாதாரண பைபிள் இல்லை. அந்த வீட்டிலிருந்த தாத்தா அதை யாரையும் தொடக்கூட விடமாட்டாராம். ஏன் தெரியுமா? அந்த பைபிளுக்கு பின்னால் ஒரு கண்ணீர் கதை இருந்தது. பல வருடங்களுக்கு முன்பு போர் நடந்த காலம். சுற்றிலும் குழப்பம், பயம், மக்கள் உயிர் காப்பாற்ற ஓடிக்கொண்டிருந்த நேரம். அந்த குடும்பமும் ஒரு இரவு வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை வந்ததாம். ஆனா அந்த தாத்தா மட்டும் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு முன்பு ஒரு விஷயம் செய்ய உள்ளே ஓடினாராம். எல்லோரும் பயந்தார்கள். ஏனெனில் வெளியே சத்தம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. ஆனா கொஞ்ச நேரம் கழித்து அவர் வெளியே வந்தாராம். அவருடைய கையில் ஒரு பைபிள். அதை நெஞ்சோடு கட்டிப்பிடித்தபடி வந்தாராம். அந்த இரவு அவர்கள் பல கிலோமீட்டர் நடந்தார்கள். சாப்பாடில்லை, தண்ணீரில்லை. ஆனா ஒவ்வொரு இரவும் அந்த தாத்தா அதே பைபிளை திறந்து மெதுவாக வாசிப்பாராம். அதை கேட்ட பிறகுதான் அந்த ஃபேமிலிக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்குமாம். பல வருடங்கள் கழித்து அந்த தாத்தா இறப்பதற்கு முன்பு அந்த பைபிளை அவருடைய பேரனிடம் கொடுத்தாராம். அதோடு ஒரு விஷயம் மட்டும் சொன்னாராம்: இந்த பைபிள் எங்களை உயிரோட வைத்தது. பல வருடங்கள் கழித்து அந்த பேரன் அந்த பைபிளை ஓபன் பண்ணும்போது அதுக்குள் ஒரு பழைய பேப்பர் கிடைத்ததாம். அதில் அந்த தாத்தா கையெழுத்தில் ஒரு லைன் மட்டும் இருந்ததாம்: எல்லாம் போயிருந்தாலும் கடவுள் எங்களை விட்டு போகவில்லை. சில நேரங்களில் ஒரு புத்தகம் வெறும் புத்தகமில்லை, ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை.